ஹாய் காய்ஸ், நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போதுமா ஃபில்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 9 வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, சில பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, சில பேர் உங்களோட ஆல்பம்ஸ் வச்சுருப்பீங்க, சில பேர் உங்களோட பர்சனல் வீடியோ வச்சுருப்பீங்க. இல்லை நான் என்னோட வீடியோ வந்து அழகாக மேக் பண்ணணும், க்யூட்டாக மேக் பண்ணணும், எனக்கு இஷ்டத்துக்கு மேக் பண்ணணும், இல்லை வாய்ஸ் வேறு மாதிரி வரணும், அந்த வீடியோக்கு என்னோட வாய்ஸ் வரணும், இல்லை அந்த வாய்ஸுக்கு என்னோட வீடியோ வரணும், இல்லை சம்திங் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்ல. ஸோ ஏதாவது ஒரு டைலாக், இல்லை வடிவல் டைலாக், இல்லை சந்தம் டைலாக், சம்திங் எதனா வரணும். பட் ஆனால் அதில் நான் என்னோட வீடியோ வந்து ப்ளே ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் வந்தால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து ஆசைப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிமரோ எதுக்கு நான் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எடிட்டிங். பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எடிட்டர் சாஃப்ட்வேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷியோ கேட்கும், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சம்திங் இன்ஸ்டாகிராம் போர்ட்ரைட் இருக்குது. நான் வந்து வித் ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கேன், அதாவது யூடியூப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண ப்ராஜெக்டாக இருந்தால் இங்கே ஷோ ஆகும். அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நியூவாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், நியூனே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், நாங்கள் ஆஃப்லைனில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. ஸோ ஓகேன்னு கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணேன், நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் இதில் வந்து என்னோட வீடியோ வந்து இதுக்குள்ளே லோட் பண்ணும். அது எப்படி லோட் பண்ணால், ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணால் போதும், அதுவே உங்களை வந்து உங்கள் மை கம்ப்யூட்டருக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வீடியோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, லோட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இருக்குது. ஸோ நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன். நான் 2 வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே லோட் ஆகுது, அதாவது இம்போர்ட் ஆகுது உள்ளே. ஸோ எப்படி நான் இம்போர்ட் ஆகிடுச்சு, இந்த வீடியோ நான் எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுனா, ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகிறது தெரியும். ஸோ இதையும் நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோ ப்ளே ஆக தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு 2 வீடியோ வேணும். எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, சில பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, சில பேர் உங்களோட ஆல்பம்ஸ் வச்சுருப்பீங்க, சில பேர் உங்களோட பர்சனல் வீடியோ சேர்த்து தான் உங்களுக்கு கேட்கல. நான் என்னோட வீடியோ வந்து அழகாக மேக் பண்ணணும், க்யூட்டாக மேக் பண்ணணும், எனக்கு இஷ்டம். அதாவது என்ன இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணதே உங்களுக்கு ப்ளே ஆகுது. ஸோ அதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நம்ம இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் நார்மல் டெலீட் பட்டன் அமுத்தினாலும் ஓகே தான், இல்லை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ்னு கொடுத்தாலும் ஓகே தான். இதில் டெலீட்னு இருக்குது. ஸோ டெலீட் நான் கொடுத்துக்கிறேன், எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு இது வந்து நான் உள்ளே லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதனா ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா, நம்ம ஒரிஜினலாக எடிட் பண்ணுற மாதிரி. ஸோ இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, இதை வந்து நான் டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒன்று நான் வந்து என்னென்னா, ஃபோட்டோஷாப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதில். ஸோ வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா இதை வந்து நான் கேட்டு தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல நான் கட் பண்ணணும், எந்த இடத்துல நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு. பார்க்கவே க்யூட்டாக ஒரு பிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏன்னா லெட்டர்ஸ் வேணா சாரி நீங்கள் ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ஆகவே நம்ம இன்னொரு வேறு எதனா வீடியோ இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான் எனக்கு பேண்டிக் கேம்ஸ். ஓகே, இதையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் உள்ள. இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் பல்புக்குள்ளே எப்படி அழகாக ஒரு க்யூட்டான பிக்சர் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஓகே, தட்ஸ் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதையும் நான் எடிட் பண்ணணும். ஸோ அதையும் உங்களுக்கு எடிட்டிங் இதுவாக சொல்லி தந்தா ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் நான் முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை உள்ளே எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ தான் எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணி உள்ளே வந்து லோட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பிக்சல் கேட்கும், எந்த பிக்சல் ஃப்ரேம் பிக்சலில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 30ல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண என்னோட வீடியோ வந்து இங்கே ப்ளே ஆகும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பல்புக்குள்ளே எப்படி அழகாக ஒரு க்யூட்டான பிக்சர் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தட்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு பல்புக்குள்ளே ஒரு ஷீ இருக்குது, அந்த ஷீக்குள்ளே ஒரு கடல் கன்னி, தென் அதுக்கு மேலே சும்மா லைட்டாக மேகங்கள் மாதிரி ஒரு பறவை பறக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிசைனிங்காக ஒரு சில லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஃபோட்டோஷாப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் எந்தெந்த சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன் பேசும்போது, இல்லை லே அவுட் ஆகிருக்கும், அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும்னா கட் பண்ணி நான் எடுத்துப்பேன். கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது நல்லா கவனிக்கலாம். இதில் எதுனா நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா, இல்லை வேறு எதனா சொல்லும் போது ஏன்னா எடிட் மிஸ்டேக் பண்ணுறேன்னா அதெல்லாம் பார்த்தோன்னா நான் எடிட் பண்ணி எடுத்துருவேன். தென் நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெடி பண்ணுறதுக்குன்னு.
ஒரு பல்ப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். தென் வந்து ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது. ஸோ நான் இதுக்கு வந்து வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதா இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த கோடை லைட்டாக பிடிச்சி இப்படி மேலே இழுத்துன்னு வச்சிங்களேன். ஸோ நம்ம அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ முன்னையோட. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா நான் என்னோட ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துக்க வேணாம். ஸோ பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். எடுத்து ஸோ இங்கே ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். தென் எல்லாமே கரெக்டாக இருக்கா? பல்ப் காணும். ஓகே, இதான் நம்மளோட டார்கெட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சா கூட ஓகே தான், ஏன்னா இதை பார்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். அதாவது அந்த நீடில்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா க்ளவுன் டூல். இதில் 2 விஷயம் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து எதனா ஒரு இடத்துல, கீழே இருக்கிறது வந்து ஆடியோ. நீங்கள் ஆடியோ மட்டும் செப்பரேட்டாக எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ண வேண்டியதான் லைட்டாக டி டேக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வால்யூம் வந்து மியூட்டில் போட்டுடலாம். இதை வந்து மியூட்டில் இப்போ நான் வச்சிடறேன். இதை கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோ லேயர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதை நான் தனியாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு ஆடியோ சேர்க்கணும், இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது லேயர். ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே பேசலை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஒரு ஆடியோ சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் இதை மேலே வச்சுக்கிறேன். இப்படி மேலே வச்சு இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் வாய்ஸ் வந்து ஆட் பண்ண போனால் அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கட் டூலை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வரணுமோ அதை மட்டும் இப்படி ஜஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக கட் ஆகி வந்துடும். ஸோ இந்த லேயர் வரைக்கும் எனக்கு வேணாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்படி எடுத்து ஓரமாக வச்சுறேன். இந்த இடத்துல நான் என்ன ஆடியோ சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதாவது மை கம்ப்யூட்டரில் நீங்கள் சம்திங் ஏன்னா ஒரு ஆடியோ வச்சுருப்பீங்கல்ல, அந்த ஆடியோ சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படிலாம் நீங்களே ஆடியோ பேசுகிறதா இருந்தாலும் பேசிக்கலாம். அது எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா வெப்கேம் இருக்குது, பிசி ஸ்க்ரீன் இருக்குது, இதில் வந்து ரெக்கார்டு வாய்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் ரெக்கார்டு வாய்ஸில் என்ன பண்ண போகிறேன், நான் இன்புட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதையே நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய் கைஸ், ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஆடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆடியோ வந்து நம்ம இங்கே பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஏன் இப்போ கேட்க மாட்டேதுன்னா நம்ம இதை வந்து மியூட்டில் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் கேட்க மாட்டேது. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஹாய் கைஸ், ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி பழையபடி உங்களுக்கு வேணா Ctrl+Z அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு பழையபடி என்ன இருந்துச்சோ அதுவே அந்த இடத்துல வந்து வந்துடும். அதை பேக் வரது Ctrl+Z நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து இந்த இதுவே இருந்தாவே போதுமானது, எனக்கு அந்த ஆடியோ வேணாம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இல்லை, எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற இமேஜ் மட்டும் வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு அந்த பிக் வரணும், இந்த பர்டிகுலர் வீடியோஸில் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாவோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் வேணாம். ஸோ அந்த வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துடலாம், ஓரமாக எடுத்து வச்சிடலாம், மேலே போட்டுடலாம் தூக்கி. ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஒரு வீடியோ வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட எந்த இடத்துல அந்த வீடியோ வச்சுருக்கீங்களோ ஓப்பன் கொடுத்து அந்த ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட்னு கொடுத்து எந்த வீடியோ நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே என்டர் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ இதை வந்து நான் உள்ளே அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி இதை கிளிக் பண்ணி மேலே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து அந்த வீடியோ வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் மீன் இந்த வீடியோ வந்து நான் உள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து நான் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த பிக் வந்துடுச்சு. இல்லை எனக்கு இந்த பிக்கே இது வரைக்கும் வரணும், ஆனால் என்னோட வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக இருக்குது, பட் ஆனால் இது வரைக்கும் எனக்கு ரீச் ஆகும்னா இதோட ஸ்பீடை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதோட டைமிங் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், நார்மல் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸ்லோ மோஷன்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், 0x5 கொடுக்குறேன், 10. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், அதிகப்படுத்துகிறேன் ஸ்லோ டைமை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த பிக் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிதா, அந்த பிக் மட்டுமே எனக்கு அந்த லேயர் வரைக்கும் இருக்கும். ஸோ எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நான் இதை வச்சுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த ஆடியோ சைஸ் வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா அந்த ஆடியோ சைஸ் வரைக்கும் வச்சுட்டு இதை கட்டுன்னு கொடுத்து மீதியை வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணனா எனக்கு கரெக்டாக அந்த சைஸ் மட்டும்